வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் செப்டம்பர் 2025 கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். 12ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2026. கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கான ஒரு தமிழ் மீடியம் கொஷின் பேப்பர். டோட்டல் மார்க் வந்து 70 மார்க் கொடுத்துருக்காங்க. 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க் இருக்குது. புக் பேக் 1 மார்க் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி 2 மார்க்கு, அதே மாதிரி 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எவையும் 6 வினாக்களுக்கு விடையளிக்கும். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 6 × 12. இதில் கேள்வி எண் 24 கண்டிப்பாக விடையளிக்க சொல்லியிருக்காங்க. துணை நிரல் என்றால் என்ன, நேம் ஸ்பேஸ் சிறுகுறிப்பு வரைக, பைத்தான் விலைகள் பற்றி எழுது, பைத்தானின் சரத்தை மாற்றம் செய்ய முடியுமா, பைத்தானின் செயற்கூறின் வகைகளை எழுது, லிஸ்டின் டெலிட் கட்டளை ரிமூவ் செயற்கூறின் வேறுபாடுகள் யாவை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பருடைய கொஷினை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேள்வி எண் 6 வினாக்களுக்கு விடையளி. கொஷின் நம்பர் 33 வந்து கம்பல்சரி. இதில் கான்கிரீட் தரவு வகை மற்றும் அருவமாக்க தரவு வகை வேறுபடுத்துக, நெறிமுறையின் பண்பியல்புகளை பட்டியலிட, பைத்தானின் மும்மை செயற்கூறுகளை எடுத்துக்காட்டுடன் எழுது, விடுபடு தொடர் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக, செயற்கூறின் தொகுப்பு என்றால் என்ன, பின்வரும் செயற்கூறுகள் பற்றி விவரி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்லைஸ் இருக்குது. அதே மாதிரி பைத்தானின் ஆக்கி மற்றும் அழிப்பி பற்றி வரையறு, முதல் 10 இரட்டைப்படை எண்ணை லிஸ்ட் உருவாக்க பைத்தான் நிறை எழுதுக, கீழ்காணும் வினாக்களுக்கு விடையிலி 5 × 5 25, இடைமுகம் மற்றும் செயல்படுத்தலை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, இருமத்தேடல் என்றால் என்ன ஒரு எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பைத்தான் ஸ்கிரிப்ட் முறைமை நிரலாக்கம் பற்றி விவரி, பைத்தான் ஃபார்ம் மடக்கை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, பைத்தானின் செயற்கூறு செயல் உறுப்புகளின் வகைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரி. அதே மாதிரி ஒரு செயற்குறை பயன்படுத்தி 2 எண்களின் எல்சிஎம் கண்டுபிடிப்பதற்கான பைத்தான் நிரலை எழுதுக, பைத்தானின் துண்டு செயற்குறியினை பயன்படுத்தி சரத்தை பிரிப்பதற்கான பல்வேறு வழிமுறைகளை தகுந்த எடுத்துக்காட்டுடன் விளக்குக, லிஸ்ட் உறுப்பை சேர்ப்பதற்கான பல்வேறு வழிமுறைகள் யாவை பொருத்தமான எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா பைத்தானில் உள்ள பல்வேறு செட் கேட்டிருக்காங்க. பைத்தானில் இனக்குழு உருவாக்கி உறுப்புகள் கேட்டிருக்காங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.